இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அன் சாலிட் ஹெக்ஸகோனல் ப்ரிசம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிருங்க. நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெக்ஸகனோட சைட் பேரலல் டு ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துருக்கான். கொடுத்துருக்க சைஸ் லென்த் வந்து 30 mm. 30 mmக்கு நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருங்க. ஆக்சிஸ் மார்க் பண்ணிடுங்க. பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் ஹெக்ஸகனை மாற்றிடுங்க. ஆக்சிஸ் இதுக்கு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, பிரமிட்க்கு மட்டும்தான் ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற எல்லா கார்னர்ஸையும் சென்டர் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஆக்சிஸ் லென்த் வந்து 65 mm கொடுத்துருக்கான். ஆக்சிஸ் மார்க் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிடுங்க. நேமிங் பண்ணிடுங்க. ஆன்டி கிளாக் வைஸ். இதுக்கு வந்து ஓ தான் வரும், ஏன்னா இதுக்கு வந்து அபேக்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அபேக்ஸில் இருந்து 20 mm கொடுத்துருப்பாங்க. 25 mm ஃப்ரம் த பேஸ்லேருந்து 25 mm கொடுத்துருப்பாங்க. மார்க் பண்ணிடுங்க. லைன் வரைஞ்சிருங்க. பேரலாக இருக்கணும் ரெஃபரன்ஸ் லைனுக்கு. நம்ம கொடுத்துருக்கிறது 60 டிகிரி. மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் ஆகிற பிளேனில் நம்ம இங்கேருந்து அனுப்பியிருக்க இமேஜினரி லைன் கோன்லேருந்து லாங்கர் எட்ஜஸில் எங்கெங்கே கட் ஆகுதோ இப்போ வரைஞ்சது அது எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க கீழே. அதாவது இங்கேருந்து இருக்க ஓலேருந்து ஜாயினராக எல்லாமே லாங்கர் எட்ஜஸ் தான். நம்ம இப்போ கட் பண்ண செக்ஷன் பிளேன் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோ அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓடி அதை வந்து சென்டர் நம்ம இங்கே கார்னர்ஸையும் அந்த ஆக்சிஸையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனில் எங்கே மீட் ஆகுதோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண பிறகு பாயிண்ட் நேமிங் பண்ணணும். ஜாயின் பண்ணிடுங்க எல்லா பாயிண்ட்ஸையும். ஹேச்சிங் பண்ணிடுங்க. ஹேச்சிங்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் ஹேச்சிங். நேம் பண்ணிடுங்க. அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து நம்ம இன்னர் போர்ஷன் காட்டுறதுனால 1 2 3 இருக்கணும். நியரராக இருக்குது இமேஜினரி, அப்பார்ட் ஃப்ரம் இருக்கிறது விசிபிள். இப்போ நம்ம கட் ஆகிற அந்த செக்ஷன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கோங்க. அடுத்து இதோட செக்ஷனல் ட்ரூ ஷேப் வரைய போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 90 டிகிரி எடுத்து பேரலல் லைன்ஸாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டில் இருந்தும் 90 டிகிரி எடுத்துக்கோங்க. பாயிண்ட்லேருந்து எடுத்த பிறகு ஒரு பாயிண்ட்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் நல்லா லென்த்தியாகவே போட்டுக்கோங்க, நமக்கு இமேஜ் மேலே அது சப்ரெஸ் ஆகிறனால. நமக்கு இப்போ அங்கே கட் பண்ணுற லைன் மாதிரியே இங்கே ஒரு பேரலல் லைன் தேவை. மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பேரலல் லைனாக மாற்றிடுங்க. முன்னாடி வீடியோஸில் நான் வந்து ஸ்கேல் வச்சு போட்டிருப்பேன். இப்போ என் கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் காம்பஸ்க்கு மாற்றுறேன். ஸ்கேல் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சுருந்தேன். அந்த டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்டில் வச்சு கட் பண்ணிடுங்க. எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி எடுத்துருங்க. இப்போ நம்ம கிடச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம். முன்னாடி லைன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க டிப்பில் இருக்கனால. இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ ஷேப்பில் இருந்த அந்த செக்ஷனல் வியூவும் நமக்கு இப்போ ப்ரொஜெக்ட் ஆகி வந்திருக்க ட்ரூ ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஹேட்ச் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் இமேஜ் கிடச்சிடும் நமக்கு.